Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. இந்தியாவிலேருந்து நான் அபுதாபி கிளம்புறது எல்லாரும் அடுத்தடுத்து vlogல பார்த்துட்டே இருப்பீங்க. பட் நான் அம்மா யூகே கிளம்புறத vlogல சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ அம்மா எனக்கு முன்னாடி அம்மா யூகே கிளம்புறாங்க. அம்மா யூகே கிளம்பி அவங்க ஃப்ளைட்டுக்கு ஒரு 3 days கழிச்சு நாங்கள் கிளம்புறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அம்மாவை ப்ராப்பராக அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் பிளானாக இருந்துச்சு. ஸோ இப்போ அம்மா கிளம்புறாங்க அப்படிங்கிறது நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறத விட அம்மா கிளம்பி அனுப்பி வைக்கிறதுங்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க் அது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு விசா ஜஸ்ட் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்படியே வாங்கிடுவோம். இப்போ அவங்களுக்கு விசிட்டிங் விசா அப்படின்னாலுமே நம்ம மெனக்கட்டி அதுக்காக விஎஃப்எஸ் போய் சென்னை போய் அதுக்கப்புறம் அங்கே அவங்களோட விசா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அதுலேருந்து ஒரு 3 weeks கழிச்சு தான் அவங்களுக்கு விசா வந்துச்சு. ஸோ அது வர வரைக்குமே பக்குன்னு தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது விசா அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. லாஸ்ட் இயர் விசா கிடச்சிருந்துச்சு. பட் அவங்க போகலை. அவங்க அவங்களெல்லாம் இங்கே வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அக்காலாம் லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் அம்மா போல் இந்த வருஷம் திரும்ப அப்ளை பண்ணி மஷாலா கிடச்சிருச்சு. அவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய இந்த ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு மெடிசின் ப்ரிஸ்கிரிப்ஷன்லலாம் சீல் அது மாதிரி நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணி அம்மா ப்ராப்பராக அனுப்புறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போ சிங்கிள் ஹேண்டடாக நான் தானே எல்லாமே இங்கே பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா எனக்குள்ள ஷாப்பிங்கும் நான் ஃபுல்லாக பண்ணணும். அது போக ஜொஹானுக்கும் வேறு ஸ்கூல் இப்போ இல்லை. நான் அவனுக்கு மார்ச்சோட ஜொஹானுக்கு ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா ஏப்ரலில் திரும்ப 3 term ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. ஸோ நம்மளே கிளம்புறோம். அவனுக்கு திரும்ப 3 term ஃபீஸ் கட்டுறது வேஸ்ட் தானே. ஸோ அதனால் அவனும் வீட்டிலே தான் இருக்கான். வீட்டிலே இருக்கான் அப்படிங்கிறப்ப அவனோட சேட்டை 3 times அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னோட குக்கருக்கு இந்த சேஃப்டி வால் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதையும் மாற்றிட்டேன்னா அக்கா சேஃப்டி வால் கொஞ்சம் ஸ்ட்ரெயினர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கேட்டிருந்தா. அது வாங்கிட்டு அம்மாவுக்கு வெயிட்டுமே கம்மி தான். அவங்க டைரக்ட் ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க. ஸோ வெயிட் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப திங்ஸ் எல்லாம் எடுக்கல. ஏன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு ஏதாவது கொஷின் பண்ணுற மாதிரி அங்கே அவங்களுக்கு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இவங்கள்ட்ட கொஷின் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணல. என்னன்னு ஒரு நாள் சலூன் போயிருந்தோம். ஸோ நாங்கள் வீடியோ எடுக்க நினச்சேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. அம்மா எனக்கும் ஃபோசிக்கும் இப்போ இந்த ஹஜ் பெருநாளுக்கு சாரீ வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு நாள் போயிட்டு சாரீலாம் வாங்கினோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னமோ இந்த லாவெண்டர் கலர் பர்பிள் கலர் மேலெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் அந்த கலர் தான் பார்த்துருப்பேன். பட் இது மாதிரி என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி வாங்காமல் நான் இந்த ஆர்கான்ஸாலே கொஞ்சம் வேற ஒரு கலரில் நான் வாங்கினேன். அது என்னங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த பேட்டர்னில் பட் வேறு கலரில் எனக்கு ஒரு கலர் ஃபோசிக்கு ஒரு கலர்னு சேம் ஒரே பேட்டர்னில் வாங்கிட்டோம். அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அதுவும் வாங்கிட்டேன்னா. எல்லா ஆலோவேரா ஜெல்லும் மாய்ஸ்சரைசரும் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக ரொம்ப க்ரீஸியாக நமக்கு ஃபீல் ஆகும். நான் மாமா அதோட ஆலோ லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது 6 time அதிகமான ஹைட்ரேஷன் கொடுக்கும் ரெகுலரான ஆலோவேரா ஜெல்லோட. இந்த ஆலோவேரா நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்டிக்கியாக இருக்காது. நல்ல ஹைட்ரேஷனும் கொடுக்கும். இதில் இருக்கிற ஆலோவேரா ஸ்கின்னை நல்லா சூதன் பண்ணும். அண்ட் இதில் இருக்க ஹைலரானிக் ஆசிட் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. பாராபன்ஸ், மினரல் ஆயில்ஸ் அண்ட் சிலிகான்ஸ் எதுவுமே கிடையாது இதில். இது ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரும் கூட. மாமா அர்த் அவங்களோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை எப்போவுமே லிசன் பண்ணுவாங்க. அவங்களோட ஆனியன் பேஸ் ஷாம்பூவில் நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாமா அர்த் ஆலோவேரா லைட் ஜெல் மாய்ஸ்சரைசரை அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் அண்ட் மாமா அர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் கூட வாங்கலாம். அண்ட் மாமாத்துக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட கூப்பன் கோட் ZUL 2025 வச்சு மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% ஆஃபர் வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் பை சைடு அம்மாவோட பேக்கிங்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே பேக்கிங் பண்ணும்போது இவன் உட்காந்துடுவான். அர்மானுக்காக கொஞ்சம் டாய்ஸ் உள்ளே வச்சுருந்தேன் வாங்கி. அதை அவன்கிட்ட மறைச்சு அவன்கிட்ட பேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்படியே அதில் ஒரு அந்த குட்டி க்ரீன் கலர் கார் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கண்டுபிடிச்சி எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கு இன் ரிட்டன் 2 சின்ன கார் அவனுக்கு அர்மானுக்கு அவன் கொடுத்துருந்தான். ஸோ இப்படி தான் என்னாச்சும் பேக் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இது மாதிரி மறைச்சு பண்ணுறதுனா அது இன்னும் பெரிய விஷயம். ஆக்சுவலி வெயிட் ஒன்று ஒன்றா பார்த்து தூக்கி பண்ணுறதுலே பயங்கர பாடி பெயின். இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்க டைமும் என்னோடய லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா முடியவே இல்லை. அவ்வளோ டயரிங்காக இருக்குது.
அண்ட் வாட்ச் வந்து அர்மானுக்கும் அனஃப்க்கும் வந்து வாங்கியிருந்தாங்க அம்மா. ஸோ இது வந்துட்டு ஒன்று லைட் வாட்ச் மாதிரி பசங்க போடுற மாதிரி. ஸோ ஜொஹானுக்கும் வந்து இதில் வந்து ஒரு பிளாக் கலர், அது வந்து பேட்மேன்து, அர்மானுக்குள்ளது வந்து ஸ்பைடர்மேன்து. ஆக்சுவலி சின்ன வயசில் நானும் ஃபோசியும் இருக்கும்போது எல்லாமே எனக்கும் ஃபோசிக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வாங்குவாங்க. ட்ரெஸ் ஆகட்டும் எந்த பொருள்னாலுமே ஒரே மாதிரி தான் வாங்குவாங்க. இப்போ அதே சுச்சுவேஷன் தான் அர்மானுக்கும் ஜொஹானுக்கும். என்ன வாங்கினாலும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி. அதுவும் இந்த வாட்டி அம்மா பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது 2 பசங்களுக்கும் ஒரே மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் தான் வந்து அமைஞ்சுது. ஸோ நான் வந்து யூஸ்வலி வந்து இந்த வெயிங் ஸ்கேல் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பட்டன் ரிப்பேர் ஆயிருக்கு, பட் இருந்துமே வந்து நல்ல இது நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் வெயிட் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இதான் யூஸ் பண்ணேன். ஸோ அனஃப்க்கு வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப வெயிட் எடுத்துகிட்டு போக முடியல. அம்மா அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க, பசங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு போக முடியல அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன மாதிரி சாரி, இது வந்து ஃபௌசிக்கு வந்து அவளுக்கு நான் வந்து லாவெண்டர் கலரில் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலர். இது வந்து அம்மாக்காக வந்து எடுத்தது. இதுக்கும் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு, ஃபால்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு சாரீ. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபௌசிக்கு வந்து இந்த லாவெண்டர் கலர், இது நல்ல ஃப்ளோரல் டிசைன்லாம் வந்து பார்டரில் மட்டும் இந்த டிசைன் வந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு சீ க்ரீன் கலரில் எனக்கு ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு இந்த லாவெண்டர் தான் வந்து ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு, பட் என்கிட்ட லாவெண்டர் கலர் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் சீ க்ரீன் எடுத்ததுனால, ஆனால் ஃபௌசி பார்க்கும்போது எனக்கு சீ க்ரீன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு இன்னொரு லாவெண்டரில் என்னால் கட்ட முடியாது, நீயே கட்டிக்க, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி இதுலேயும் வந்து சண்டை தான் வந்துச்சு 2 பேருக்குமே வந்து. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சிஸ்டர்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த கலர்லாம், அதனால சின்ன வயசில் எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டேஸ் போக போக 2 பேருக்கும் டேஸ்ட் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சது இல்லையா. அனியா வந்து ஒரு சின்ன பாத்திரம் வந்து கேட்டிருந்தா. ஸோ அதுவும் வந்து சைடில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இவன் ட்ரெஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு அந்த டைம் வீடியோ எடுக்கும்போது ட்ரெஸ் போடுறான்னா கேட்கவே மாட்டேன் அப்படின்னா, சரி போ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எப்படி நம்ம பிறந்ததுலேருந்து எல்லாருமே அவனை பார்த்துட்டு தானே இருக்கீங்க யூடியூப்பில். ஸோ இது வந்து சேஃப்டி வால் வாங்கினது, அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டம்ப் பண்ணி தான், ஆக்சுவலி ரொம்ப டைட்டாக தான் பேக்கேஜிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஈஸ்பல்னு சொல்லுவாங்க, இந்த சில்லியம் ஹஸ்க் இருக்குல்ல, அதோட சீட்ஸ் அது. அதுக்கப்புறம் ஃபோசி வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கம்மல்லாம் கேட்டிருந்தா, அதை போடவும் மாட்டான்னு எங்களுக்கும் தெரியும். அது இந்த விலையெல்லாம் போட மாட்டா, பட் இருந்தும் அவள் ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அது அதனால் ரொம்ப ரேட் கொடுத்துலாம் வாங்கல, வெறும் 100 ரூபா தான். அது வளையல் ஒரு 500 ரூபா அது. ஸோ அதுக்கப்புறம் ஹிஜாப் கேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மில்லட்ஸ் அண்ட் மினிட்ஸில் வந்து அர்மானுக்கு வந்து அந்த கோகோனட் பட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், மில்லட்ஸில் பண்ணுற ஸ்நாக்ஸ் அது. ஸோ அவனுக்கு வந்து அதை வந்து வாங்கியிருந்தேன். அவன் இங்கே லாஸ்ட் டைம் இங்கே இந்தியா வந்திருக்கும் போது அவனுக்கு நிறைய வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவன் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டான். அதான் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. வெயிட் அந்த அளவுக்கு இல்லை, 23 kg மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இருந்தது. பெங்களூர் டு பேர் என்ன ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் தான் அவங்களுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 23 kg தான் இருந்துச்சு. அதில் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸே ஃபோசி நான் சொன்னேன்னா, இங்கெல்லாம் வந்து இந்தியன் வியர்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம், நீ அங்கேருந்தே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடு அப்படிங்கிற சொன்னான். ஸோ அதனால் வந்துட்டு அதுவே வந்து அதிகமாகிடுச்சு. நமக்கு ட்ராலி மட்டுமே 4 கிலோ வருது, எம்டி ட்ராலி மட்டுமே. அது போக தான் மற்ற வெயிட். அதில் வந்து அவள் வீட்டில் உள்ள மாங்காய் வந்து கேட்டிருந்தா. எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது மாங்காய், முருங்கைக்காய், லெமன் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசை. கடைசியில் முருங்கைக்காய், லெமன்லாம் எடுத்துகிட்டு போகல, 2 மாங்காய் மட்டும் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து துவா செய்யுங்க, அவங்க நல்லபடியாக சேஃபாக வந்து யூகே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களோட துவா வந்து எங்களுக்கு எப்போவுமே வேணும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.